திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதுனதான் உங்களுக்கு தெரியும். ஞானவட்டியான்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ரசத்தை கட்டுறதுக்கு 18 முறைகள் இது வரைக்கும் நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னா, எவிடன்ஸ் எல்லாம் அப்புறம் இவ்வளோ நூல் எழுதியிருக்கான், அவன் பொய் சொல்ல வேண்டியதில்லை, போகர் எதுக்கு பொய் சொல்ல போகிறான்? ஆன்மீகங்கிறது சித்தர்கள் சொல்கிறது இது பியூர் சயின்ஸ், யூனிவர்சல் சயின்ஸ். அந்த லிங்கத்தை வந்து பிரிக்கும் போது அது உள்ளே இருக்கிற விந்துங்கிற மெர்க்குரி வெளியில் வருது. ஆணிகள் பெண்ணிகள்னு சொல்கிறதுக்கு லிங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? இன்றைக்கும் டாக்டர்ஸ் வச்சுருக்காங்களா இல்லையா? ஒரு கோடு, ஒரு சிலுவையில் பார்த்தா 2 பாம்பு போகிற மாதிரி வச்சுருப்போம். இது நாத விந்துன்னு பேர். இது எல்லாமே யூனிவர்சல் கோடாக இருக்குது. இது டீகோட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அவங்க. நீ நிறைய படிச்சுட்டே போனீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் தான் வரும். தமிழில் எங்கே பார்த்தாலும் இந்த ரசவாதங்கிறது விரவி கிடக்குது. ஆனால் எந்த ஒரு மனிதனும் ரசவாதத்தை கற்றுக்கிறதுக்காக ரசவாதத்துக்கு போனான்னா அதோட அடிமுடியை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆப்த வாக்கியத்தின் மூலமாக மேலே போனால் தான், அதுக்காக தான் குருன்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆனால் அந்த குருலாம் ஏமாத்துறான். ஞானவட்டியான் பூரா ரசவேதம் தான். திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதுனதான் உங்களுக்கு தெரியும். ஞானவட்டியான்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். திருவள்ளுவர் 16 நூல் எழுதியிருக்காரு, 30 நூல் எழுதியிருக்காங்க, நிறைய நூல் எழுதியிருக்காங்க. இது மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. அதான் இந்த போகருடைய பாடல்னு சொன்னேன். இந்த மாதிரி நியூட்டன் தான் டேபிள்ஸே இருக்குது, எமரால்டு டேபிள்ஸ் இருக்குது. நியூட்டன்ஸ் லாவில் அவர் அதை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. அது ஒரு உலோகத்தை தங்கமாக்குறதுங்கிறது இந்த ஞானிகளுக்கு ஒரு பெரிய வித்தியாவே இல்லை. அவங்க வந்து எதன் மூலமாக இதை உருவாக்கிக்கிட்டாங்கன்னா, ஒரு அழியிற பொருளை ஒரு அழியாத பொருளாக அது மாற்றுது. அது ஏன் நம்ம உடம்புல மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா? அதுக்கு வந்து ஒரு ப்ரீ டெஸ்ட், அது ஒரு லேபரிக்கல் டெஸ்ட். அதனால தான் அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் பரிசோதனை கூடம்னு வச்சான். மாணிக்கவாசகர் வந்து இந்த காலத்தில் ஒரு இது சொல்கிறாங்க, பரியை நரியாக்குதல்னு சொல்கிறாங்க. பரின்னா தங்கம், நரின்னா செம்பு. அந்த செம்பு வந்து களிம்பாக இருக்குதுங்கிறான். தேய்க்க என்ன ஆகிடும்? அந்த களிம்பு வந்துக்கிட்டே இருக்கும், கடைசியில் ஒன்றுமே மிச்சம் இருக்காது, களிம்பு தான் மிச்சம் இருக்கும். அது காப்பர் பெல்ட் சொல்லலாம். அதை உப்பாக மாற்றினா காப்பர் சல்ஃபேட் வருது. அந்த காப்பர் சல்ஃபேட்டை குறைஞ்சோண்டு ரசம் ஊற்றி அதை ரெடி பண்ணிங்கன்னா அது கட்டிக்கும். இது மாதிரி அந்த ரசத்தை கட்டுறதுக்கு 18 முறைகள் இது வரைக்கும் நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்குது. இது 18ல் மிக சிறப்பான வழிமுறை எது அப்படின்னா, ஒரு உலோகத்தை, இழிந்து இருக்கிற ஒரு உலோகத்தை அல்லது ரசத்தை, மெர்க்குரியை ஒரு உலோகம் சேராமல் கட்டணும். அப்போ அதை சாலிட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற. எந்த விதமான உபசரக்குகளும் இல்லாமல், உப உலோகங்களும் இல்லாமல், அமால்கமாக அதை மாற்றாமல் பிறவி சரக்குகளுடன் அதை சேர்த்து செய்யும்போது அது மிக உயர்ந்த உலோகமாக மாறுகிறது. அது மீண்டும் நீர் ரூபத்தை அடைந்து விடுகிறது. இதை அவங்க என்ன சொன்னாங்க அந்த காலத்தில்? தமிழில் ஜெயநீர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஜெயநீர் அப்படின்னா நெருப்பை ஜெயித்து விட்ட நீர் அப்படின்னு அது அர்த்தம். பொங்காது. நெருப்பில் காய்ச்சும்போது ஒரு உலோகம் எப்படி உருகி நிற்கிதோ அதுபோல் இது சூட உள்வாங்கிக்கிட்டு தண்ணியாக இருக்குமே தவிர அது ஆவியாகக்கூடாதுங்கிறாங்க. இதுதான் அக்னி தீர்த்தம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த தீர்த்தத்தை நீ குடிச்சின்னா தான் நீ ஆண்டவன்கிட்ட போகலாம். இதை தான் அந்தியாவந்தனம் சந்தியாவந்தனங்கிற பேரில் பிராமணர்கள் காலையும் மாலையும் தீர்த்தம் மோதுறாங்க. இதுதான் மூர்த்தி தீர்த்தம் முறையாய் பலந்தா இருக்கணும். இதுக்கு தான் கங்கா தீர்த்தம்னு பேர், இதுக்கு தான் அக்னி தீர்த்தம்னு பேர். இதில் தெரிச்சு போனால் தான் நீ அந்தண்ட போகலாங்க. இல்லைன்னா எந்த விதமான உபகரணங்களாலும் உன்னுடைய உடலை சுற்றி அடைய முடியாது அப்படின்னு நம்ம அவங்க சொல்லியிருக்காங்க. இது உண்மையாக பொய்யான்னு அவங்க அனுபவத்தில் தான் பார்த்துக்கணும். ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னா, எவிடன்ஸ் எல்லாம் அப்புறம் இவ்வளோ நூல் எழுதியிருக்கான், அவன் பொய் சொல்ல வேண்டியதில்லை, போகர் எதுக்கு பொய் சொல்ல போகிறான்? அந்த காலத்தில் அவனுக்கு இப்படி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குமா? அகத்தியருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. என்னுடைய முன்னோர்களே நான் வந்து பொய்யா உண்மையான சந்தேகப்பட்டேன்னா நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த வழியில் போனால் தானே நான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி தான் இருக்கணும். இந்த வழிப்படி பார்த்தாக்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தன்னோட உடலை வந்து இந்த நிலைக்கு மாற்றிருக்காங்கன்னா இது ரொம்ப ஈஸி வே, த ட்ரூ வே. இது இம்மார்டாலிட்டி ஒரு லெவலுக்கு மேலே அப்புறம் இன்விசிபிள் தானே போகும். இப்போ இந்த பொருள் இங்கே இருக்குதுன்னா இன்னொரு 500 வருஷம் கழிச்சு இது தேஞ்சு போயிடும், கரைஞ்சி போயிடும்ல. இது எப்படி இங்கே இருக்கும்? பானை பூமியில் வந்து புதைச்சிருக்கோம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது பானை ஓடு கண்டுபிடிக்கிறாங்களா? மண்ணு தானே அது. மண் ஏன் மண்ணில் மக்காமல் போச்சு? சுட்டு அது வந்து என்ன பண்ணியிருக்கு, நெருப்பை உள்வாங்கி வச்சுக்கிச்சு. அது இந்த மண்ணால் அதை கரைக்க முடியல. மண்ணில் இருந்து தனியாக ஊற்றி அதை கரைச்சி அதை ஊற வச்சு திருப்பி அதை சுட வச்சு அதை நெருப்பை உள்வாங்கிட்ட அதே மண், அந்த மண்ணை ஒன்றுமே பண்ண முடியல.
அப்போ இந்த மண்ணாலாகிய உடலை நீ நெருப்பை உள்வாங்கிட்டீன்னா இந்த மண் ஒன்று அழிக்காதா இல்லையா? யுகமாக நீ தவம் பண்ணி இறைவனை அடைய முடியுமா இல்லையா? அரை மணி நேரம் நீ உட்காந்தீங்கன்னா நீ என்ன யோகா போனாலும் முட்டி வலி வந்துடும், இடுப்பு வலி வந்துடும். 2 மணி நேரம் உட்காந்துருக்கேன், 3 மணி நேரம் உட்காந்துருக்கேன், நான் வந்து தியானம் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ நேரம் நீ சும்மா இருப்பேன்? எவ்வளோ நேரம் உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்தாதாங்க உனக்கு தியானம் வரும்னு ஒரு குருநாதர் சொல்லிட்டாரு. 3/4 மணி நேரத்தில் கால் வலிக்குது. மிகப்பெரிய யோகிகளும் தியானம் பண்ணவங்களும் தவம் பண்ணவங்களும் கை காலெல்லாம் நொண்டி போச்சு, இப்படி ஆயிடுச்சு. மெடிடேஷன் பண்ணா பவர் வருது, குண்டலினி இது வருது. அப்புறம் ஏதோ சவுண்ட். குண்டலினிங்கிறதப்பா நிக்கோலா டெஸ்லா படிச்சிங்கன்னா தெரியும். நிக்கோலா என்ன சொல்கிறாருன்னா, மின்சாரத்தின் மூலமாக, அது காந்தப்புலன் பற்றி சொல்கிறார், மின்சாரத்தின் மூலமாக அல்லது காந்த புலன்கள் மூலமாக உடலில் ஊடுருவும் எந்த பொருளும் இந்த அழுக்கை நீக்கிட்டு வெளியே போயிடுங்கிற மாதிரி அவர் ஒரு சித்தாந்தம் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் ஒன்றா எந்த புத்தகத்தை படிச்சிங்க, எங்கே படிச்சிங்கலாம் கேட்காத. இப்படி ஒரு ஐடியா இருக்குது. மிக விரைவில் நம்ம உடலில் ஊடுருவி இந்த பக்கம் போகக்கூடிய ஒரு மகத்தான தன்மை வந்து இந்த மின்சாரத்துக்கு இருக்குது. மின்சாரத்தை தண்ணியாக மாற்றி மின்சாரத்தை நீராக மாற்றி உன்னால் பருக முடியும் என்றால் இந்த உடல் வந்து இன்விசிபிள் நேச்சருக்கு போகும். அப்படி மாற்றுறதுக்கு சாத்தியம் இருக்கான்னு பாரு. 3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இந்த டங்ஸ்டன் தாங்கும். 3500 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா டங்ஸ்டன் அவுட்டு. இப்போ அதுக்கு மேலேயும் நமக்கு வந்து ஒரு வெப்பன் தேவைப்படுது இல்லையா? இப்போ 3000 டிகிரி வரைக்கும் என்ன நான் தாக்கு பிடிக்கிற தன்மை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ. நீ 3100 வந்தால் தான் என்னை கொல்லவும் முடியும். ஏன்னா கரண்ட் எப்படி ஷாக் அடிக்கும்? என்னோடய உடம்பு வந்து 84 டிகிரி தான் பாயுது. 100 டிகிரி எனக்கு உள்ளே அனுப்பிச்சுன்னா உடலில் இருக்கிற அவைங்கள் வந்து கருவிப்படும். இது பியூர் சயின்ஸ் தானேப்பா. இது ஆன்மீகங்கிறது சித்தர்கள் சொல்கிறது இது பியூர் சயின்ஸ், யூனிவர்சல் சயின்ஸ். இது எல்லாமே யூனிவர்சல் கோடாக இருக்குது. இது டீகோட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அவங்க. ஏன் மறைச்சான்னா அந்த ஸ்டேஜுக்கு போனால் தான் நீ மறைக்க முடியும். ஏன் மறைச்சான்னு தெரியும். அவங்களால மட்டும் முடிஞ்சதை அவங்க வந்து இல்லை ஒரு எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வந்து அவங்க வந்து ஏகப்பட்ட செய்முறைகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான செய்முறைகள் இருக்குது. இதை எப்படி செய்யறதுங்கிறதுக்கு எல்லாருமே எழுதி வச்சுருக்காங்க. தமிழில் தடிக்கவும் தடம்லாம் ரசவாதம் தான். யாருக்கு புரியல? எல்லாம் தான் புரியுது. உனக்கு என்ன சல்பர் புரியலையா, மெர்க்குரி புரியலையா? லிங்கம்னு சொல்கிறான். ஒரு பொருளுக்கே லிங்கம்னு பேர் வச்சுருக்கான். இங்கிலீஷில் அதை என்ன பண்ணுறாங்க, அந்த மூலக்கூறுக்கு சின்ன பார் அப்படின்னு பேர். இந்த கோர், மெர்க்குரியோட கோர் அது சின்ன பார் அப்படின்னு, அதுக்கு லிங்கம்னு பேர். அந்த லிங்கத்தை வந்து பிரிக்கும்போது அது உள்ளே இருக்கிற விந்துங்கிற மெர்க்குரி வெளியில் வருது. தாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? லிங்கம்ங்கிறது ஒரு தாது, மெர்க்குரியோட தாது. இப்போ லிங்கத்திலேருந்து என்ன வருது? விந்து வருதா இல்லையா? அப்போ கீழே இருந்து மண் இருக்கா இல்லையா? அதுலேருந்து என்ன வருது? அப்போ அதில் வந்து வெப்பம் வருதா இல்லையா? அந்த வெப்பத்தின் மூலமாக லிங்கத்தை பிரிக்கும் போது விந்து வெளியில் வருது. இப்போ புரியுதா சிவலிங்கம்னா என்னன்னு? இந்த கதைக்கும் அல்கமிக்கும் என்ன சம்மந்தம்? வாணியல் பெண்ணியல்னு சொல்கிறதுக்கு லிங்கத்துக்கு என்ன சம்மந்தம்? லிங்கம் என்பது ஒரு செயற்கை வடிவம். லிங்கம் மாதிரி எங்கே உலகத்தில் உருவம் இருக்குது? அது இயற்கையான உருவம் இல்லை. மிக சிறந்த அறிவுஜீவிகள் வந்து தன்னுடைய செய்முறையை வந்து உருவமற்ற ஒரு விஷயத்தை உருவமாக்குறதுக்கு தன்னுடைய மேன்மையான அறிவினால், பேரறிவின் ஆற்றல்னால, அருள்னால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவம் தான் அந்த சிவலிங்கம். அதையும் கல்வமாக ஆயிட்டலாம். எப்படி இப்போ எந்த ஒரு பொருளும் வந்து இப்போ அரைக்கப்படும் போது, சிதைக்கப்படும் போது, உராயும் போது தானே ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியும், உற்பத்தி ஆகும். ஒரு பொருளை எப்படி பிரிப்ப? செப்பரேஷன் ஒன்று இருக்கா இல்லையாப்பா? செப்பரேஷன் ஒன்று இருக்குது, பியூரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, ஃபிக்சேஷன் ஒன்று இருக்குது. இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் அது இதுன்னு அது ஒரு 10, 15, 20 போயிட்டே இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சுருக்கிட்டே வரணும். நீ நிறைய படிச்சுட்டே போனீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் தான் வரும். படித்ததையெல்லாம் வந்து குறுக்கி ஒரு அளவில் கொண்டு வந்து எது சரி எது தப்புன்னு பார்க்குற ஒரு கேள்வியில் கொண்டு வந்து நிறுத்தணும். ஆயிரக்கணக்கான கேள்விகள் நமக்கு வருது, அதை ஒரே ஒரு கேள்வியில் கொண்டு வந்து தான் நிறுத்தணும். ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான். 1000 கேள்விகளுக்கு 1000 விதமான பதிலை சொல்கிறவன் ஞானி கிடையாது. 1000 கேள்விகளுக்கும் ஒரே பதிலை சொல்கிறவன் தான் ஞானி. 1000 நோய்களுக்கு 1000 உதவி கண்டுபிடிக்கிறவன் வந்து பெரிய ஆள் கிடையாது. 1000 நோய்களுக்கும் ஒரே கண்டுபிடிக்கிறது தான். பிணி, மூப்பு, சாக்காடுன்னு என்ன கண்டுபிடிச்சாலும் கடைசியில் செத்து போயிடுவான். ஸோ அந்த செத்து போகிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது தானே கரெக்டு. அது ஒரு மருந்து தானே, திருமருந்து தானே, குரு மருந்து தானே, எலிக்சார் தானே அது. அதை அவன் கண்டுபிடிச்சான். அப்போ எதால் கண்டுபிடிக்க முடியும்? இதில் ஊடுருவி போகலான்னு கண்டுபிடிச்சான். டெஸ்லா மாதிரி மிகப்பெரிய ஞானிகள் வந்து இறைவன் அருள் பெற்றவர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப சிம்பிள் சயின்ஸ் சொன்னான். இந்த மின்சாரத்தை தண்ணியாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா
அது இன்னைக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு முட்டாள்தனம் மாதிரி கூட தெரியும். ம். இப்போ கணநீருங்கிறது என்ன? ம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா குண்டலிங்கிறது, ம். அது டாக்டர்ஸுக்கு சொன்னால் தெரியும். அது உள்ளுக்குள்ளே வந்து அந்த முதுகுத்தண்டு வடத்துக்குள்ளே போகிற ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு திரவம் அது. இப்போ நரம்பு வந்து மூளைக்கு கடத்துது, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கடத்துது. ரொம்ப மென்மையான உணர்வுகள் எது கடத்துது? இதுதான் கடத்துது. ம். இப்போ அந்த மூளைக்கு கொண்டு போகிற அந்த நரம்பு அந்த முதுகெலும்புக்குள்ள நடுவில் இருக்கிற அந்த திரவம் என்பது ஏதாவது ஒரு சின்ன மாறுபாட்டில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இந்த உடலே ஸ்தம்பிச்சு போயிடும். கையில் போனால் காலில் போனால் நீங்கள் தப்பிச்சுக்கலாம், முதுகெலும்பு போனால் என்ன ஆகும்? ஆமா, முடமா உட்காந்துருவாங்க. மூளை வந்து அந்த முதுகெலும்பால் இதாக இருக்கும். அதனால தான் நம்மளுடைய மூளை வந்து நம்ம எந்த ஒரு உருவத்தை வச்சுருந்தோம் ஆதி காலத்தில்னா, இன்றைக்கும் டாக்டர்ஸ் வச்சுருக்காங்களா இல்லையா? ஒரு கோடு, ஒரு சிலுவையில் பார்த்தா 2 பாம்பு போகிற மாதிரி வச்சுருப்போம். இது நாத விந்துன்னு பேர். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்பாளுங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பூ வச்சுருப்பாங்க. 2 பாம்பு போகும், 2 ஒன்று பார்த்துக்கும். அதுக்கு நடுவில் பார்த்தா ஒரு பூ இருக்கும். ம். அப்புறம் கால வெள்ளத்தில் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு லிங்கத்தை காய்ச்சிருந்தாங்க. இப்போயும் சிவன் கோயிலில் போய் பார்த்தா ஒரு லிங்கோத்பவர்னு ஒன்று இருக்கும். ம். அடிமுடிக்கான அரியன்னா போட்டிருப்பான். அதில் வர அதாவது லிங்கோத்பவர்கள்லாம் இந்த மாதிரியான ஆல்கமியல் சயின்ஸை பண்ணுறது தான். நம்ம கொடுக்குற மருந்து அல்லது நம்முடைய வெப்பம் வந்து ஒரு அணுவில் நியூக்ளியர் வரைக்கும் போகணும். இது என்ன பண்ணுது, நம்ம கொடுக்குற அந்த மருந்தோ அல்லது வெப்பமோ அதுலேருந்து வெளியில் அந்த சயின்ஸை கொண்டு அந்த அணுக்கருவில் போய் மாற்றுறதுக்கு வழியாக போகுது. எலக்ட்ரான் போகுது, புரோட்டான் போகுது, அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே சேர்த்து போயிடுது. அவ்வளோதான் நம்மளால் கொடுக்க முடியுது. ஸோ நம்ம கொடுக்குற அந்த வெப்பமோ அல்லது குளிர்ச்சியோ அந்த கரு வரைக்கும் போயிடணும். போய் அந்த நியூக்ளியரில் ஏதாவது இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமானால் அது செய்யும் அந்த வேலையை. அதனால தான் ஒரு மருந்து பாதிக்கே அடையாத போச்சு, ஒன்றும் அந்த மருந்து வேலை செய்யலைன்னா இந்த அணுவில் போய் அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டேங்குது. ஒன்று சூடாக காட்டணும், ஒன்று குளிர்ச்சியை காட்டணும். ரெண்டும் தான் டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே போகும். அதுதான் டிரான்ஸ்மிட் பண்ணுது. இது ரெண்டுமே வேலை செய்யலைன்னா அந்த மருந்து வச்சுட்டு என்ன பண்ணுறது? தண்ணி குடித்தா தாகம் தீர்ந்ததா இல்லையா? வெயில் நேரத்தில் தண்ணி குடித்தா அந்த வெப்பத்தை தணிச்சிருதா இல்லையா? அந்த நீரும் நெருப்பும் சம அந்தஸ்துலேயே இருக்கும். இது ரெண்டும் சமமாக இருக்கணும். இதை எது சமப்படுத்துதுன்னா காற்று தான் சமப்படுத்துது. அதனால தான் அதுக்கு நர்ஸுன்னு பேர். இப்படி அந்த சயின்ஸை வந்து அவங்க எல்லாத்துலேயும் செய்முறையில் சொல்லி தான் வச்சுருக்காங்க. தமிழில் எங்கே பார்த்தாலும் இந்த ரசவாதங்கிறது விரவி கிடக்குது. ஆனால் எந்த ஒரு மனிதனும் ரசவாதத்தை கற்றுக்கிறதுக்காக ரசவாதத்துக்கு போனான்னா அதோட அடிமுடியை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட நாலேஜே வேறு. அந்த நாலேஜுக்கு கேப்பபிளாக நீ போனால் தான் அவன் சொன்னது உனக்கு புரியும். நீ இங்கிலீஷில் வந்து புரிஞ்சுக்கணுன்னா நீ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா தானே புரியும் உனக்கு. நான் நல்ல தமிழனாக இருக்கணும்னா எனக்கு நல்ல தமிழ் தெரிஞ்சால் தானே நான் தமிழனாகவே இருக்க முடியும். அதுபோல் இந்த ஆல்கமி சயின்ஸ் படிக்கணும்னா நீ இந்த சயின்ஸ் நாலேஜில் வந்து உள்ளே போய் அவங்க எதை சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க நாலேஜுக்கு இன்னும் உன்னை தகுதிப்படுத்திக்கிட்டா தானே அது தெரியும். அப்போ தானே அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை வந்து நம்ம ஆமாம், எல்லாம் இதை தான் எழுதியிருக்கு. அதனால் என்ன சொல்கிறேன், பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை நீ படித்து ஒன்றுமே பண்ண முடியாது. 1 கோடி ஆகமங்கள் உணர்ந்தாலும் பெருகுதவும் சித்தி எல்லாம் பெற்றாலும் குரு வைத்தபடி இருக்க மாண்டா மாதா இருக்குது செல்லம் சலனான்னா. சித்தம் சலனம் அது மாறிக்கிட்டே இருக்கும், சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆப்த வாக்கியத்தின் மூலமாக மேலே போனால் தான் அதுக்காக தான் குருன்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆனால் அந்த குருலாம் ஏமாத்துறான். ஆனால் இப்போ அது எல்லாராலுமே சாத்தியம் கிடையாதுல்ல. எல்லா காலத்துலேயும் சாத்தியம், இந்த காலத்துலேயும் சாத்தியம், எந்த காலத்துலேயும் சாத்தியம், எல்லா காலத்துலேயும் சாத்தியம். ஆனால் எல்லாராலையும் சாத்தியம் இல்லை. எல்லாராலும் சாத்தியம்னா அவங்க யார் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு சாத்தியம். முழுமையாக ஈடுபடலாம்.